ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமி வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிளாக் கிளவர் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சுன்னு கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணுற ரூம் வந்து வேறு ரூம் இது. சரிங்களா? வாங்க, சரி வளவலன்ட்டு சம் வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் காமிக்கிறாங்க. யூனோ வந்து ஓடும்போது கரெக்டாக கீழே தடுக்கி விழுந்துடுறான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஆசை வந்து வெளிப்பட்டு சே இந்த மாதிரி ஒழுகாத, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு நம்ம ஆஸ்தா சொல்கிறான். சரின்ட்டு 2 பேரும் கரெக்டாக போகிறாங்க. அப்போ திடீர்னு கட் பண்ண மலை மேலே காமிக்கிறாங்க. மலை மேலே வந்து நம்ம லில்லி, அப்புறம் யூனோ, ஆஸ்தா, இன்னொரு பையன் இருக்கிறாங்க. நம்ம ஆஸ்தா வந்து ஒரு பெட்டை சாப்பிடும்போது இது ரொம்ப ஏன் கல்லாட்டு இருக்குது, இதான் நீங்கள் செஞ்சது தானே, அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா உங்களே கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம சிஸ்டர் லில்லி வந்து இல்லை, நான் ஃபாதர் தான் பண்ணார், அப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. இல்லை உங்கள் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது கரெக்டாக புக் எடுத்து காமிக்கிறாங்க. அவன் வந்து கம்முன்னு ஆகிடும். சரி, டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டோன்னே சிஸ்டர் லில்லி வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தான் ஒருத்தர் இருந்தார், விசார் இருந்தார். அவர் வந்து எல்லா ட்ராகனையும், அதாவது கெட்டவங்க எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணார் அப்படின்னு சொன்னோடனே இவங்க 2 பேரும் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இம்ப்ரெஸ் ஆகிட்டோன்னே இதுதான் யூனோ சொல்கிறான், இதுதான் விசாட் கிங்கோட வாளா, அதாவது மந்திரக்கோலா அப்படின்னு கேட்குறான். அப்படி ரேட்டிங் கட் பண்ணிட்டோன்னே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு உண்மையாலுமே மந்திரவாதிகளே இருக்காங்களான்னு நம்ம ஆஸ்தா கேட்குறான். அப்படி கேட்கும்போது லில்லி வந்து ஆமாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆஸ்தாவை நான் கண்டிப்பாக மந்திரவாதி ஆவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நானும் மந்திரவாதி கண்டிப்பாக ஆக தான் போகிறான்னு நம்ம யூனோ மனசில் நினைக்கிறான். ஆஸ்தா சொல்கிறது கேட்டு வாரு, இவன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சிஸ்டர் லில்லி நினைக்கிறாங்க. அப்படியே 12ஆம் தேதி டிசம்பர் அப்போ காமிக்கிறாங்க. நம்ம ஆஸ்தா வந்து எனக்கு மேஜிக்கே வரல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறான். அப்போ வந்து கரெக்டாக சிஸ்டர் லில்லி வந்து அங்கே கரெக்டாக துணி காய போட்டுட்ருக்குறாங்க. நம்ம ஆஸ்தாவும் கரெக்டாக வந்து பார்க்குறான். நம்ம யூனோ வந்து ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வரான், அது அழுதுகிட்டே இருக்குது. நான் வாங்கி அதை அழுகிறத நிப்பாட்டுறேன்னு சொல்லி நம்ம ஆஸ்தா வாங்கி ஆட்டிக்கிட்டே இருக்கா, அது அழுகவே இல்லை. ஸோ கரெக்டாக சிஸ்டர் லில்லி வந்து அது தூக்குறாங்க, நின்றுது. அப்போ நம்ம ஃபாதர் வந்து ஒரு லெட்டர் கொண்டு வர்றாரு. லெட்டர் கொண்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமான லெட்ரு, யார் பாஸ் பண்ணான்னு கேட்டப்ப வந்து நம்ம ஆஸ்தா வந்து சொல்கிறான் நான் தான்றான். ஆனால் கரெக்டாக ஃபாதர் வந்து நம்ம யூனோ கிட்ட வந்து லெட்டர் கொடுத்துட்டு, இது ரொம்ப முக்கியமான லெட்ரு, இது பார்த்து கொடுக்கணும், ஏன்னா 2 சரியாக போனால் சண்டை வந்துடும் அப்படின்றாங்க. அது நம்ம யூனோவும் கரெக்டாக போயிட்டு வரும்போது ஒருத்தவன் தள்ளி விட்றான். கொடுத்துட்டு வரும்போது தள்ளி விட்டுறான். அப்போ தான் அவன் டாலரை பார்க்குறான். இந்த திருடன் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குதே, இது விற்றா நல்லா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம வீட்டை காமிச்சோன்னே அதாவது சர்ச்சில் காமிக்கிறாங்க. அங்கே காமிச்சோன்னே சிஸ்டர் லில்லி வந்து இந்த பசங்க வந்து உட்காந்துருக்காங்க. சிஸ்டர் லில்லி பசங்க சாப்பிடாம உட்காந்துருக்கும்போது அது சாப்பிட்லான்னு சொல்கிறான் நம்ம ஆஸ்தா. நம்ம ஃபாதர் வராமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக வந்து அவகிட்ட இருந்து அந்த டாலரை வாங்குறதுக்கு வந்து அந்த திருடன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஆஸ்தா வந்துடுறான். ஆஸ்தா வந்துட்டு அந்த டாலரை கொடு, திருடு வந்து எப்போயோ எடுத்துட்டான், நம்ம யூனோக்கிட்ட இருந்து தள்ளி விட்டப்போ எடுத்துட்டான். அப்போ வந்து ஆஸ்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்துட்டு அந்த டாலர் கொடு, அது வந்து உன்னோடது இல்லை, நம்ம யூனோவோடது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஆஸ்தா வந்து ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி அதாவது பண்ணி அடிச்சுக்கிட்டே விடாமுயற்சி இருக்கிறத பார்த்தோன்னே வச்சா இது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் கொடுத்துட்றான். அப்படி கொடுத்துட்டோன்னே அவனும் அடி வாங்கி கீழே படுத்துருக்கும்போது சரி நான் வந்து கண்டிப்பாக நானும் விசாரிக்கங்க அவன் யூனோ சொல்கிறான். நம்ம ஆஸ்தா இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி திடீர்னு கட் பண்ணிட்டோன்னே ப்ரெசன்ட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஆஸ்தா கரெக்டாக அந்த வாழை தொடும்போது பின்னாடி பெரிய அந்த அரக்கனை தெரியுறான். அப்படி அரக்க தெரிஞ்சிட்டோன்னே அந்த ப்ரெசன்ட்டில் இருக்கிற அந்த திருடன் வந்து எப்படி உனக்கு பவர் கிடச்சிது, எப்படி கிரிமியர் கிடச்சிது, நீ ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்தே நீ பவரே இல்லாத ஆள், உனக்கு மட்டும் எப்படி கிடச்சிதுன்னு சொல்கிறான். அந்த திருடன் வந்து விடாமல் அட்டன் பண்ணுறான். நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக திருட அட்டாக் பண்ணும்போது நம்ம ஆஸ்தா வந்து அவன் கையில் இருக்க ஸ்வாடை வச்சு ஒரே வெட்டு. அப்படி வெட்டிட்டோன்னே கரெக்டாக அந்த செயின் எல்லாம் சங்கிலெல்லாம் தெரிச்சு போயிடுது. அப்படி தெரிச்சு போயிட்டோன்னே கரெக்டாக யூனோ தப்பிச்சிட்டோன்னே சரி அவன் தோத்துட்டான், ஒரே வெட்டினேமே அவன் ஆளு க்ளோஸ் ஆகிட்டான் அப்படின்னு திடீர்னு கட் பண்ணுறேன்னு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் காமிச்சிட்டோன்னே மறுபடியும் அதே சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக விசாரிக்கிங்க ஆகுவேன், நானும் ஆகியவங்களை பார்த்துக்குவேன், 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிறாங்க. அப்படி ப்ரெசண்ட்டுக்கு வந்தோடனே நம்ம ஆஸ்தா வந்து அந்த கிரிமியர் புக்கை பிடிச்சிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு, ரொம்ப பத்திரமா வைப்பா, எனக்கு கடைசியில் கிடச்சிச்சு அப்படின்னு ஆஸ்தா சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ 2 பேர் கை கொலுக்கி நீ நான் ரைவலாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸ்லேருந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம சவுண்டு இல்லாமல் பார்த்துக்கலாம். ஏன்னா பின்னாடி கொஞ்சம் வண்டி ஓட்டிருக்கேன், நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுற ரூம் வேறு. ஓகே கைஸ், இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் மட்டும் கரெக்டாக அழுத்திடுங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் ரூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன் நான். சரிங்களா? ஓகே பாய்ஸ், பாய்.